1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். திரும்ப வாசிப்போம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வருவதாக. ரபா ரியாந்தலபா ஷகதரியாந்தல பரபல பரபா ஓ ரகவரியா தரபல பரபல பரபா ரியாக்கரபல கதியாந்தரபா ஷகதரபல பரபா. நல்ல ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ரிபாமா ரகாமா ரகாதா ரியாத்தலபா ஷகதர் யந்தர பலபரபா லூரபா ரியாக்கரபல கதர பலபரபலபரபலபா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஆண்டவரே, நீர் உம்முடைய காலை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய பலிபீடத்திலிருந்து நீர் பேச நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக ராஜா. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை இன்று மாறி போகவில்லையே, இன்று மாறி போகவில்லையே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்லறையை வெறுமையாக்கிய வல்லமை. ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடே சர்வீஸில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். கல்லறையும் சரித்திரமாக மாறும் என்ற தலைப்பிலே பேசினேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து கல்லறையையும் வெறுமையாக்கும் வல்லமை. இந்த உலகத்தில் ஒரே ஒருவருடைய கல்லறை தான் வெறுமையாய் இருக்கிறது. அது இயேசுவின் கல்லறை. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒருவருடைய கல்லறை தான் வெறுமையாய் இருக்கிறது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். இது கர்த்தருடைய நாள். ஏன் சபை ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது? வாரத்தின் முதலாம் நாள். மத்தேயு 28:1 வாசிக்கிறோம். மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசிக்கும் போது 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், அப்போ அந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் சபை கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறது. கல்லறையை வெறுமையாக்க முடியுமா? கல்லறை என்றாலே எல்லாருக்கும் பயம். கல்லறை என்றாலே ஸ்தோத்திரம், ஒரு வேதனையை நாம் காண்கிறோம், ஒரு பய உணர்வு நமக்குள் வருகிறது. ஆனால் அதையே வெறுமையாக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. நல்ல உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு இருக்கிற வல்லமை கல்லறையை வெறுமையாக்கியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடக்கம் பண்ணப்பட்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஸ்தோத்திரம். வேதத்தில் இந்த 3ஆம் நாள் ரொம்ப விசேஷித்தவைகள். நிறைய குறிப்புகள் எடுத்து அது ஒரு தனி மெசேஜ். ஆகவே அதை குறித்து நான் பேச போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். 3 நாள் எஸ்தரும் அவளோடு கூட உள்ளவர்களும் மொர்தெகாய் எல்லாம் உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தார். 3 நாட்கள் ஜெபம், 3ஆம் நாள் இயேசுவின் உயிர்த்தெழுதல். 3 நாட்களுக்குள் அற்புதங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தேவையோடு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா
3 நாட்கள் நீங்கள் செய்கிற ஜெபம், 3 நாட்கள் நீங்கள் செய்கிற உபவாசம் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்பட செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. பைபிளில் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது சும்மா ஏதோ ஒரு தற்செயலா ஏதோ ஒரு நடந்த நிகழ்வு அல்ல. 3 நாட்கள் செய்த உபவாச ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றியது. 3ஆம் நாள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்தது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவருடைய வல்லமையை கொண்டு வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரித்தார், எழுந்தார், பிழைத்திருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு, ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? மரித்து எழுந்து பிழைத்திருக்கிற ஒரு தெய்வம் இயேசு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். ஸ்தோத்திரம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த இயேசு தான் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்த இயேசு அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணம் பாதாளம் என்பவைகளின் திறவுகோல்களை உடையவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கையில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் வல்லமை பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. விசுவாசத்தோடு இந்த வசனங்களை கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்களும் பெரிய பெரிய அற்புதங்களை இயேசு செய்து கொண்டே இருந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 6வது வசனத்துக்கு வரும்போது 1 கொரிந்தியர் 15:6, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கு 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமாகிறார். முதல் தரிசனமானது மகதலேனா மரியாள் என்று பைபிள் சொல்லுகிறது. 500 பேருக்கு அதிகமான பேர் அவரை தரிசிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவரை தரிசித்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அவரை தரிசித்து கொண்டிருக்கிறோம்? சீஷர்களுக்கு தரிசனமானார். நீங்க யோவான்ல வாசிக்கும் போது சீஷர்களுக்கே 3 தரம் தரிசனமாகி விட்டார். யோவான் 21ஆம் அதிகாரம் ஸ்தோத்திர 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். பல தரிசனங்களை கொடுத்துதான் சீஷர்களை பலப்படுத்த வேண்டிய நிலை இயேசுவுக்கு இருந்தது. இன்றைக்கு அடிக்கடி கர்த்தர் நம்மோடு பேசி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அடிக்கடி தேவ சபைக்கு நாம் வர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நாம் பலப்படுவதற்காக. சீஷர்களுக்கு பலப்பட வேண்டிய நிலை அவசியமாக இருந்தது. 3 தரிசனங்களை 3வது முறை தரிசனமாகிறார். திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், வசனங்களை கேட்கிறோம். காரணம் நாம் பலப்படுவதற்காக. இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு பலன் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். எத்தனை முறை தரிசனங்களை பார்த்தாலும், இயேசுவை நாம் தரிசித்தாலும் திரும்ப திரும்ப நாம் அவரை தரிசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபடியும் தரிசனம். இப்படி அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தரிசனங்களை கொடுத்தார், அற்புதங்களை ஏராளம் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கல்லறையை காலியாக்கியது. அநேகர் வாழ்க்கையை, வெறுமையான வாழ்க்கையை வல்லமையினால் நிரப்பினது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எப்படிப்பட்ட வல்லமையினால் எப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தது என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
14வது வசனம். முதல் குறிப்பு, தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கத்தினால் அற்புதங்கள் நடக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, இதை பிரசங்கிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. இன்னைக்கு ஏன் உட்கார்ந்து நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், பிரசங்கிக்கிறோம் என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறபடினால் நாம் செய்கிற பிரசங்கத்திலே கிரியைகள் நடக்கிறது. நீங்க போய் சொல்லுகிற சுவிசேஷத்தினால அற்புதங்கள் நடக்கிறது, கிரியைகளை நடப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. நீங்க எதோ நம்ம ஆலயத்துக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கிறோம் என்று நினைக்காதபடி ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதங்களை செய்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதங்களை கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய வல்லமையினால் சீஷர்களை நிரப்பின போது அவர்கள் பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்த வார்த்தையை கேட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரல்ல, சந்தோஷமாய் பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ரிசீவ் பண்ணும்போது, நீங்கள் பிரசங்கத்தை இந்த பலிபீடத்திலிருந்து கேட்கும்போது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுனால அன்னைக்கு 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3000 பேர் தொடப்பட்டார்கள். 3000 பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் ஏற்பட்ட வல்லமை சீஷர்களை பிரசங்கிக்க வைத்தது. இந்த பிரசங்கத்தின் விளைவாக 3000 பேருடைய வாழ்க்கை மாறுகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஸ்தோத்திரம். வியாதி சுகமாவதை விட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது பெரிய அற்புதம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமே. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புகிறதினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை அறிவிக்கும் போது ஜனங்களின் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த வசனம் சாதாரணமானது அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஜீவனுள்ள வசனத்தை நாம் இங்கே கைகளிலே வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களானால் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வருதா? அதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்கிற காரியம். ஆமே. நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும், வார்த்தைகள் மாறணும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் சகல பகுதிகளும் மாற்றப்படணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த சுபாவங்கள் எல்லாம் மாறணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு கிறிஸ்தவன் வாழ்கிற வாழ்க்கை கண்ணியம் மிகுந்த வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை? கண்ணியம் மிகுந்த வாழ்க்கை, தரம் உள்ள வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வார்த்தைகள் கண்ணியமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை கண்ணியத்துக்குரியதா இருக்கணும். அப்போ இந்த உலகம் இயேசுவை அறியும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப கண்ணியத்துக்குரியவர், கனத்துக்குரியவர். சீஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, பேதுருவெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு படிப்பறிவே இல்லை, அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எதை வச்சு நம்ம இயேசுவோடு இருக்கிறோங்கிறத உலகம் அறியும் தெரியுமா? நம்ம பேசுகிற வார்த்தை. ஆமேன். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? நம்ம பேசுகிற வார்த்தையை பொறுத்து தான் நம்ம இயேசுவோடு இருக்கிற ஆளா இயேசுவோடு இல்லாத ஆளான்னு தெரியும். உண்மையாகவே இந்த இயேசுவை நம்மை மாற்றி இருக்கிறார் என்றால் நம்ம வார்த்தைகளில் ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. நல்ல குவாலிட்டியான தரமுள்ள வார்த்தைகள் நம்ம வாயில் வரணும். பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். பைபிள் சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயில் வரணும். மற்றவங்களை கனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள்,
மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள், பிறருடைய காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகள், இதுதான் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். இயேசுவின் வல்லமை நம்மை தொட்டதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய வார்த்தைகளில் மாற்றம். சீஷர்கள் பேசின வார்த்தைகளில் மாற்றம் உண்டானது. அவர்களுக்கு ஒண்ணுமே அறிவில்லை, படிப்பறிவு இல்லாதவங்க நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு ஞானமா எப்படி பேசினாங்க? இயேசுவின் வல்லமை. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை தொடுவதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மாற்றப்படாத பகுதிகள் மாற்றப்படுவதாக, சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் சரி செய்யப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷர்கள் வாழ்க்கை மாறிய போது ஜனங்கள் 3000 5000 மாறிட்டாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது இந்த பிரசங்கத்தினால அடுத்து நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? முதல்ல 3000 பேரை இந்த பிரசங்கம் மாற்றியது. அடுத்து இவர்கள் செய்த பிரசங்கத்தினால 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 3000 5000 மாறுது. ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. 5000 பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. 5000 பேர் சபைக்குள்ள வந்துட்டாங்க. 5000 பேர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்கணும்னா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை தொட வேண்டும். அதுக்காக தான் சீஷர்களை இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டு போகாம காத்திருங்கன்னாரு. ஒரு மாற்றம் நமக்குள் வரும்போது நம் மூலமாக கர்த்தர் தேசத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா, நம் மூலமாக அநேகர் வாழ்க்கை மாற்றப்படும். முதலாவது நம்மை மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வல்லமை கல்லறையை வெறுமையாக்கி சீஷர்களை அவருடைய வல்லமையினால் நிரப்பியது. நிரப்பப்பட்ட வல்லமையோடு பிரசங்கித்த போது அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா, வார்த்தைகளில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், சிந்தையில் மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வருகிறது. ஆண்டவரே, எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழ்வதாக ராஜா. வந்த வண்ணமாய் திரும்பி போக அல்ல, ஒரு மாற்றத்தோடு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். பிறரை ஆசீர்வதிக்கிற நிலையில, பிறரை கனம் பண்ணக்கூடிய நிலையில எங்கள் வார்த்தைகள் மாறுவதாக. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க முக்கியமானவங்க. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க கனத்துக்குரியவர்கள். ஒருவர் கூட நீங்க குறைவானவர்கள் அல்ல. ஆமென். எல்லாரும் கனத்துக்குரிய பாத்திரம். இயேசு உங்க எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒத்துக்கொள்றவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென். எல்லாரும் இயேசு ஒன்று போல் நேசிக்கிறார். பாரபட்சங்கள் இதெல்லாம் சபைக்குள்ள கிடையாது. உயர்வு தாழ்வு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல் பார்க்கிறார். அவருடைய அன்பு எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் பிறரை கனம் பண்ண வேண்டாம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். அதான் பைபிள் சொல்லுகிறது. நம்மளை விட வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் கனம் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்களை கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு அன்பு. அதுதான் அன்பு. ஒருவரையும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. ஒருவரையும் இந்த சபையில் கனஈனப்படுத்த நினைக்கக்கூடாது. சில நேரம் மற்றவங்க யாரையாவது நம்ம கொஞ்சம் அற்பமாக பேசும்போது நம்ம ஒரு பெரிய ஆள், ஒரு கெத்துன்னு நினைப்போம். அப்படி அல்ல. ஆண்டவர் வருத்தப்படுவார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு கனம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய ஹானரை கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். உலகத்தில் அப்படி இல்லை, ஆனால் சபையில் அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு கனம் இருக்கிறது. அதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நான் கர்த்தரை தான் கனம் பண்ணுவேன், மற்றவங்கள வாய்க்கு வந்த மாதிரி பேசுவேன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை தொடணும்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஒருவரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒருவரையும் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அற்பமானவைகளை கர்த்தர் அற்புதமாக மாற்றிடுவார். யாரையாவது அற்பமாக நினச்சிட்டு இருந்தோன்னா கர்த்தர் அவங்கள பெரிய ஆளாக உயர்த்துவார்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனதளவில் கூட ஒருவரை அற்பமாய் அல்ல, எல்லாரும் கனத்துக்குரியவங்களா நாம் நினைக்க வேண்டும். தேவ ராஜ்யம் எல்லாருக்கும் சொந்தமானது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏழை பணக்காரன், பெரியவன் சிறியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசமே இல்லை தேவராஜ்யத்துக்குள்ள. வாழ்க்கை மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அன்பா ஒருவரோடுவர் பழகும்போது, ஸ்தோத்திரம், வயதில் குறைவானாலும் தம்பின்னு சொல்லலாம், பேர் சொல்லலாம். அப்படி ஒருத்தரை ஒருத்தர் நம்ம சொல்லி பழகணும். சகோதரிகளும் அதுபோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரியாதை இல்லாமல் அவன் இவன் வா போ இப்படியெல்லாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் மாறணும். சபைக்குள்ளே எல்லாரையும் கனம் பண்ண, ஒருவரை ஒருவர். எல்லோரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஒவ்வொருவருக்காக பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காகத்தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம். மரியாதை குறைவான வார்த்தைகளினால் ஒருவரையும் அசட்டை பண்ணுவது போல பேசக்கூடாது. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அனுபவம். நல்ல மெச்சூரிட்டியாக இருந்தோன்னா எல்லாரையும் கனம் பண்ணும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏசு ஒவ்வொரு சீசனையும் கனம் பண்ணார். தோமாவை தேடி மறுபடி போறாரு. சீசர்கள் கூட்டத்தில் தோமா இல்லை, அவனை விடலை. அவனுக்காக, ஒரு தனி மனுஷனுக்காகவும் மறுபடி கர்த்தர் தரிசனமானார். ஒவ்வொரு தனி நபர் மேலேயும் கர்த்தர் ஒரு கணம் வச்சிருக்கிறாருங்க. அதை சபை புரிந்து கொள்ளணும். நமக்கு தெரிந்தவங்களை கணம் பண்ணுவோம், தெரியலைன்னா நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். அப்படி இல்லை. உங்களுக்கு தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ எல்லாரையும் கணம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம சபையில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை விட வயதில் கூட்டினவங்க தான். கிட்டத்தட்ட 23 24 பேர் இருக்காங்க. எல்லாரும் என்னை விட 2-3 வயசு கூட்டினவங்க தான் எல்லாரும். ஒருத்தர் கூட என்னோட வயது குறைஞ்சவங்களே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரையும் கனம் பண்ணுறோம், எல்லாரும் கனம் பண்ணுறாங்க. ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நம்ம எல்லாரும் சபையில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஆளை பார்க்கும்போது விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு அதுவே ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம லீடர்ஸ் விசாரிக்கிறது, வாலண்டியர்ஸ் செய்கிறது, நாங்கள் விசாரிக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிங்க. அதுதான் சபையில் தேவை. உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க எல்லாரையும் கனம் பண்ணுவாங்க. இயேசு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த மரியாதையை கொடுத்தார், அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். சீசர்கள் அவரை தூக்கி வச்சு என்ன செஞ்சாங்க? உலகமெங்கும் கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் கனவீனமானவர்கள் அல்ல, எல்லாரும் கனத்துக்குரியவர்கள். இந்த சபையில் ஊழியம் செய்கிறவங்கள கனம் பண்ணுங்க. சபையில் ஊழியம் செய்கிறவங்கள கனம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை அவங்கள தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் முகத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெபிங்க. இந்த ஜெபத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்களும் இணைந்து செய்ய முடிஞ்சால் வாங்க, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அல்லது செய்கிறவர்களுக்காக ஜெபிங்க, அவர்களை கனம் பண்ணுங்க. ஊழியம் செய்கிற எல்லாரையும் கனம் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னடா இப்போ வந்து ஊழியம் செய்கிறேன்னு இல்லை, கர்த்தர் எப்போனாலும் கொண்டு வருவார். 1ஆம் மணி நேரத்துலையும் வரலாம், கடைசி மணி நேரத்துலையும் வரலாம். அது கர்த்தர் கையில் இருக்குது. எப்போ கர்த்தர் எந்த இடத்துல. இன்னும் நிறைய பேர் ஊழியத்துக்கு நம்ம சபையில் எழும்ப போகிறாங்க. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளெல்லாம், இங்கே உட்காந்துருக்க பிள்ளைகளெல்லாம் ஊழியத்துக்கு வரப்போகிறாங்க சபையில். இவங்களெல்லாம் கனம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் ஊழியம் செய்யும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியம் செய்கிற லீடர்ஸ்க்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவங்கள மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடாது. வாலண்டியர்ஸ் தானே, சொன்ன வேலையை செய்ப்பா அப்படி சொல்லாதீங்க. அவங்களெல்லாம் கனத்துக்குரியவங்க. இந்த ஆலயத்தில் அங்கேருந்து வேலை செய்கிறவங்க முதல் பலிபிடத்தில் நிற்கிறவர்கள் வரைக்கும் கர்த்தர் பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். இந்த ஆலயத்தை வெளியில் ஒரு அம்மா பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை 2 கை எடுத்து சோத்திரம் பண்ணுவேன். ஒருவேளை மற்றவங்க மறந்தால் கூட அந்த அம்மாவை தேடி சோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு கனத்தை வச்சிருக்கிறார். யாரும் அற்பமானவங்க கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும்.
இந்த புரிதல் உங்களுக்குள்ள வரணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் கனம் கொடுங்க. சபையில் ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுங்க. அதெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு சமானம். மேலான அதிகாரம் உள்ளவங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ளணும். சீஷர்கள் வார்த்தையில் மாற்றம் வந்தது. அதுக்கு முன்னால் இவங்க படிப்பறியெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் வார்த்தை மாறிய போது உற்று கவனிக்கிறாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று. வாழ்க்கை மாறினதற்கான ஒரு அடையாளம் வார்த்தை மாறும். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை மாறினதற்கான ஒரு அடையாளம். எல்லாரும் சொல்லலாமே, வாழ்க்கை மாறினதற்கான ஒரு அடையாளம் வார்த்தை மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தை மாறும். என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் இங்கே பிரசங்கிக்கும் போது சில நேரம் ஆவியானவர் பேசும்போது அந்த ஃப்ளோவில் அந்த ஒரு ஆவியாண்டிய லீடிங்கில் தான் போகும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார், இப்படி தான் அந்த ஒரு தனி மனுஷனோட பேசுகிறது போல் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் மாற்றுங்கன்னாரு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. உங்கள் செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும், நீ வா போன்னு சொல்கிறத மாற்றி நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதிலிருந்து கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சு. நீங்கள் கடந்த வருஷம் இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து நீங்கள் யூடியூப்பை எடுத்து பார்த்தா தெரியும், இல்லை நீங்களே இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் மாற்ற கர்த்தர் உதவி செய்தா. ஆமே, கீழ்ப்படிஞ்ச உடனே இப்போ நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்குங்கிறாங்க. எனக்கே நல்லா இருக்கு. முதல்ல இது மாற்ற முடியுமான்னு யோசித்தேன், ஏன்னா இது இப்படியே பழகிட்டோமே அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவரையும் கனம் பண்ணணும். அப்போ தான் புரிஞ்சு கொண்டேன், இங்கே இருக்கிறவங்கள நம்ம கர்த்தர் தான் பேசினாலும் நாம் பேசும்போது கனத்தோடு தான் பேசணும். இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினால நான் என்ன மாற்றிட்டேன். இப்படி நிறைய விஷயங்களை திருத்தியிருக்கேன். செய்திகளில் நிறைய மாற்றங்களை இன்னும் செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கரெக்ஷன் பண்ண கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நானே மாத்திரம்ல இவ்வளோ பேர் முன்னால் பப்ளிக்காக சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகளை மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்கள். இந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் கனத்துக்குரியவங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க. உங்களோட வயதில் குறைவாக இருக்கிறவங்க லீடர்ஸாக இருந்தாலும் கனம் பண்ணுங்க. அவர்களை நேசிங்க, மரியாதை கொடுங்க. அது பரலோகத்துக்கு ஏற்றதாக இருக்கும். நீங்கள் மெச்சூரிட்டி ஆனவங்கிறது அதில் தான் தெரியும். நம்ம வளர்ந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம் என்பது அதிலே தெரியும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. வார்த்தைகளை மாற்றி அமைக்கணும். மரியாதை இல்லாமல் பேசிடக்கூடாது. நானே மாற்றிருக்கேன். பிரசங்கத்தில் மாற்றினதையே சொல்கிறேன் ஓப்பனாக. நீங்கள் ஒருத்தர் பேசும்போது அவன் இவன் ஏழை வாழை போல இப்படியெல்லாம் சொல்கிற இதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜஸ். இதெல்லாம் மாற்றி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் தம்பி அப்படி சொல்லி பழகுங்க. அக்கா தங்கச்சின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் மற்றவங்களை ஒரு கனம் இல்லாமல் பேசும்போது நம்ம ஏதோ பெரிய ஆள், அவங்களுக்கு மேலே நம்ம நிற்கிறோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அப்போ அது நம்மளை கீழே தாழ்த்திடும், நம்ம தரத்தை கீழே கொண்டு போயிடும். ஸ்தோத்திரம். சில நேரம் அப்படி பேசும்போது நம்ம நினச்சிக்கலாம் நம்ம பெரிய ஆள்னு, ஆனால் கேட்குறவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற கனத்தை இந்த சபையில் கொடுத்தா கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 24 அதிகாரம் 32 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கா 24:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 24:32 அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. வேத வாக்கியங்களை இயேசு அவர்களோடு பேசிய போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. தேவனுடைய வார்த்தையினால இந்த அற்புதம் நடக்கிறது. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். ஒரு தேவையோடு ஒரு பிரச்சனையோடு இந்த சபைக்கு வர்றீங்க, ஆனால் திரும்ப போகும்போது உங்க இருதயத்தை தொடுகிற வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறது. அதுதான் தேவனுடைய பிரசங்கத்தில் இருக்கிற வல்லமை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை.
கல்லறையை காலியாக்கி தேவனுடைய பிள்ளைகளை, சீசர்களை வல்லமையால் நிரப்பியது. அவர்கள் பிரசங்கித்த போது அற்புதம் நடந்தது. இரண்டாவது குறிப்பு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் சொல்லுங்க, யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால எழும்பணும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள். இரண்டாவதாக, இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதினால் வல்லமையை விளங்க செய்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வதினால், வெளிப்படுத்துவதினால் வல்லமை விளங்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அல்லது வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுங்கிற வார்த்தையை உச்சரிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், இயேசுன்னு ஜெபத்தில் அடிக்கடி சொல்லணும்பாங்க. கர்த்தர், ஆண்டவர், தேவன், கடவுள் அப்படியெல்லாம் இல்லை, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, இயேசு. இதில் தான் வல்லமை இருக்கு. இதை உச்சரிக்கணும், இதை ஸ்பெல் பண்ணணும், உச்சரிக்கணும். சிலர் இதை சொல்றதே இல்லை. தெய்வமே, சுவாமியே, அப்படி இல்லை, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தான் சொல்லணும். அதில் தான் வல்லமை இருக்கு. இந்த பிறவி சப்பானி எழும்பி நடந்தது எதனால? இயேசுங்கிற நாமத்தை உச்சரித்த போது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்தால் தீராத பிரச்சனைகளும் தீரும். பிறந்தது முதல் இருக்கின்ற பிரச்சனைகள், பிறந்தது முதல் நீங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து இயேசு உங்களுக்கு தீர்வை கொடுப்பார். இயேசுன்னு சொல்லும் போது அற்புதம். ஆமே, கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு 3 தடவை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அற்புதம் நிச்சயம் நடக்கும். இந்த பிறவி சப்பானி பிறந்ததிலிருந்து, அதான் பிறவி சப்பானின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிறந்ததிலிருந்து அவன் நடக்கல. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாகவே பிறக்கிறான். பிறக்கும் போதே வேதனையோட பிறக்கிறான். யாபேஸ் பிறந்த போது துக்கத்தோடு வாழ்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் துக்கத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. எப்பொழுது? அந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போது, அந்த நாமத்தை நோக்கி கூப்பிட்ட போது யாபேசுக்கு கர்த்தர் இறங்கினார். இந்த இயேசுங்கிற நாமத்தை சொன்னபோது இந்த சப்பானிக்கு இறங்கி இயேசு அற்புதம் செய்தார். ஆரோக்கியம் சரீரத்திலே வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சரீரத்துக்குள்ள ஆரோக்கியம் வர வேண்டுமா? வியாதிகள் சுகமாக வேண்டுமா? இயேசுங்கிற பெயரை மட்டும் சொல்லுங்க. ஜெபத்தில் இயேசுவேன்னு அடிக்கடி சொல்லுங்க. தகப்பனே, அப்பா, இதெல்லாம் ஓகே, பயன்படுத்துங்க. ஆனால் அதிகமாக சொல்ல வேண்டியது இயேசுவே, இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம உச்சரிக்கணும். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் அதுதான். இயேசுவின் நாமம். சாபங்கள் உடைகிறது. பல வருஷ சாபத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். சாபங்களை இயேசு உடைக்கிறார். கடந்த வாரம் ஜெபம் பண்ணோம். ஒரு குழந்தை தலை நிற்கலை, அப்படியே சரிஞ்சு வந்தாங்க, அழுது கொண்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் சபையில் இயேசுவின் நாமத்தை சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த குழந்தை நல்ல மூமெண்ட் இருக்குங்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறாங்களான்னு தெரியலை. நேற்று அந்த சாட்சியை கேட்டோம். இயேசுவுக்கு மகிமை. ஒரு கைதட்டலாமா? இயேசுவுக்கு, இயேசுவுக்கு மகிமை. அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. பிறந்ததிலிருந்து பிரச்சனையோட வாழ்கிறான். எத்தனை பேர் அந்த இடத்துல அப்படி இருக்கிறீங்க? சில சரீரத்தில் பல வருஷமா பிரச்சனையோட இருக்கிறீங்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்க போகிறார். பிறந்ததிலிருந்து குடும்பத்தில் பிரச்சனையா? தீர்வே இல்லை. கடன் தொல்லை பல ஆண்டுகளா இருக்கு. சரீரத்தில் பல ஆண்டுகளாக டயபெட்டிஸ்னால பாதிப்பு. கண்கள் எல்லாம் பார்வை மங்கிட்டு இருக்கு. இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கும். அவருக்காக எழும்பி நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இவர்கள் சொல்லுகிறாங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே இவர்களை அழைத்து கேட்கிறார்கள். 8, 9, 10 வசனங்கள்ல
பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அதிகாரிகளை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலின் மூப்பரை பார்த்து சொல்லுகிறான், பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், 10ஆம் வசனத்தை பாருங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். யாருக்கு முன்பாக நிற்கிறான்? அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் அவன் விடுதலை பெற்ற அற்புதத்தோடு நிற்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் காரணம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், இன்றைக்கு அசைகிறோம், இன்றைக்கு கர்த்தரை பாடுகிறோம். இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே தான் விடுதலை இருக்கிறது, அந்த நாமத்திலே தான் அற்புதங்கள் இருக்கிறது. 5-6 வருஷத்துக்கு மேலே நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு அம்மா, ஞானஸ்நானம் எடுக்க ரொம்ப தடை. கடந்த வாரம் மொத்தம் 5 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் அந்த அம்மாவும் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு கேர்சல் நடக்கு, அப்புறம் ஜெபராஜ் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அந்த இருக்காங்க அந்த அம்மா, கோமதி அம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வருஷமாக சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானத்துக்கு தடை. ஞானஸ்நானத்துக்கு பேர் கொடுப்பாங்க, வர்ற நேரம் காய்ச்சல் வந்துடும். ஞானஸ்நானம் அன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வந்துடும். அப்படி தானம்மா? இயேசு இன்றைக்கு அவர்களையும் விடுவித்து 6 வருஷத்துக்கு மேலே சபைக்கு வந்தும் அற்புதத்தை பெறாமல் இருந்தவர்களுக்கு இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடும். 3வது குறிப்பு, யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், 26ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், நல்ல கவனிங்க, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டப்பட்ட அறைக்குள் சென்ற இயேசு. 3வது, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை அல்லது ஆசீர்வாதம் என்ன? இயேசுவின் கிரியைகளை தடையில்லாமல் நாம் அனுபவிக்க முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறவைகளை, செய்ய போகிறவைகளை எதுவும் தடுக்க முடியாது. இயேசுவின் வல்லமையை ஒரு சுவர் தடுக்க முடியல, ஒரு கதவு தடுக்க முடியல, ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது. உங்களுக்கென்று வரப்போகிற ஆசீர்வாதத்தை எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள் இயேசு செல்வதற்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள் இருந்தது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளும் இருக்கிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க எல்லாரும், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் செய்வார். உள்ள வரணும்னு நினைச்சார், வந்துட்டார். ஒருத்தரும் தடுக்க முடியல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற தெய்வீக சுகத்தை எவரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு இயேசு கொடுக்க போகிற மேலான ஆசீர்வாதங்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற எதிர்கால நன்மைகளை ஒரு பிசாசும் தடுக்க முடியாது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், சொன்னதை செய்யும் வரை கர்த்தர் உங்களோடு நிற்பார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. அதனால தான் யோபுவில் வாசிக்கிறோம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த பக்தனுக்கு தெரிந்து விட்டது. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்து கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார், நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருந்து. ஆனால் இன்னைக்கு சுகம் கிடைக்குமா தெரியல. அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலே சொல்றான், யோபு 42:2, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்.
இந்த வார்த்தையை ஹானர் பண்றார் ஆண்டவர். நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால தான் சொன்னேன், நீங்க பேசுற வார்த்தை கனத்துக்குரியதா, கண்ணியம் உள்ளதா இருக்கணும். ஏன்னா அதை கர்த்தர் பார்க்குறாரு. அவர் அதை அங்கீகரிக்கிற விதத்தில் இருக்கணும். அவர் அதை ஹானர் பண்ற விதத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தையை பார்த்து, யோபுவின் முகத்தை பார்த்து அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போறார். கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிசாசால் தடுக்க முடியலை. உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமேன். விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான்காவது, உயிர் தழுதலின் வல்லமையினால் நமக்கு கிடைக்கிற நன்மை. யோவான் 21 அதிகாரம் 4-5 வசனங்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ராத்திரி எல்லாம் பிரயாசம், மீன் பிடிக்க போறோன்னு எல்லாரும் போயிட்டாங்க பேதுருவோட. பலன் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பலன். பிரயாசம் இருந்தது, பலன் இல்லை. உழைப்பு இருந்தது, வருமானம் இல்லை. நம்ம பாஷையில் சொல்லனா, வேலை இருந்தது, வருமானம் இல்லை. வேலைக்கு தக்க ஊதியம் இல்லை. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கும். செய்கிற வேலைக்கேற்ற வருமானமும் இல்லாமல் இருக்கும். இங்கே உழைத்தார்கள், நன்மையும் பலனையும் பார்க்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். உழைப்பு அவசியம். சாப்பிட்டாதான் சாப்பிடணும்னே பைபிள் சொல்லுகிறது. உழைத்தால் தான் சாப்பிட வேண்டும் என்றே பைபிள் சொல்லுகிறது. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒன்று, ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா ஆலயத்திலேயாவது வேலை செய்யணும். ஆமென். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் உழைப்பு பிரதானமாய் மாறிவிடக்கூடாது. நேற்று தினம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதான் பிரசங்கித்தேன். உழைப்பே பிரதானமாய் மாறிடக்கூடாது. இந்த உழைப்புக்கேற்ற பலன் வரன்னா, உழைப்பு குறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கணும். சீஷர்களுக்கு உழைப்பு இருந்துச்சு, இயேசு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உழைப்பு இருந்தது, இயேசு இல்லை. ராத்திரி பகலாக நீங்கள் உழைக்கலாம், தப்பு இல்லை. இயேசுவோடு இருக்கிறோமா என்பது தான் முக்கியம். ஆமென். இயேசு இல்லாமல் உழைத்தால் உழைப்பிற்கான பலனே இருக்காது. இயேசு நம்மோடு இருக்கணும். கடினமாக வேலை செய்கிறாங்க, தேவனோடு இருக்க நேரம் இல்லை. இந்த அனுபவங்களை மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆதாம் மீறின போது, பாவம் செய்த போது ஆண்டவர் கொடுத்த சாபத்தில் ஒன்று தான், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ வேலை செய்து சாப்பிடணும். இது ஒரு சாபத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒன்று தான். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கடினமாக உழைச்சாங்க, பலனே இல்லை. விடுதலை வந்தபோதுதான், 430 வருஷத்துக்கு பிற்பாடு பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு விடுதலை வந்தபோதுதான் பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்திற்கு, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு அடியை முன்னே எடுத்து வைத்த போது கர்த்தர் உழைப்பிற்கான பலனை, 430 வருஷம் கிடைக்காத பலனை ஒரே நாள் இரவுல கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினால் உங்களுக்கு பலன் வருகிறது. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிந்தாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களில் பூசன்னா பூசிட்டாங்க. கீழ்ப்படிந்த போது ஆசீர்வாதம். இன்னைக்கு உழைப்பிலேயே பிரதானம் இருந்தா ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்பி வாங்க. ஆண்டவர் சொல்றார், 10% நீங்கள் உழைச்சால் 90% நீங்கள் ஆண்டவரோட நின்று பாருங்க. ஈசாக்க மாதிரி 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு ஒன்றுமே செய்யலை, பலிபீடத்தில் படுத்துட்டான், 100 மடங்கு ஆசீர்வாதம். பலிபீடத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்க. விதை விதைத்தார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நிறைவான பலன் ஆண்டவர் தருவார். ஆண்டவரோடு இருங்க. ஸ்தோத்திரம். இப்போ சீஷர்கள் ராத்திரியெல்லாம் கடினமாக உழைச்சி ஒன்றும் நடக்கலை. சொன்ன வார்த்தை கேட்டு ஒரு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. வலது பக்கமாக வளைய போட முடிஞ்சு. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா வேலை லகுவாகும். ஆமேன்னு சொல்லுங்க.
ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தால் உங்கள் ஒர்க் வந்து கடினமாக இருக்காது, உங்கள் வேலை லகுவாகும், ஊழியம் லகுவாகும். போராட வேண்டாம். ஜனங்கள் பின்னால் தேடி தேடி ஐயோ ஆத்துமா ஆத்துமான்னு நம்ம ஒரு பக்கம் அலைஞ்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வலை கிளியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும். பிரயாசம் அவசியம். பிரயாசத்திற்கான பலன் வேண்டும் என்றால் கர்த்தர் அதை விட மிக அவசியம். இயேசு உங்க வாழ்க்கையில் அதை விட மிக அவசியம். இயேசுவோடு இல்லாமல் நீங்கள் இரவு பகல் வேலை செஞ்சு எந்த பலனும் வராது. அப்படியே ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிற்காது. ஒரு வழியாக வர்றது 7 வழியாக போயிட்டே இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கரெக்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, பல லட்சங்கள் வருது, ஆனால் எப்படி போகுதுன்னே தெரில. இந்த வழியெல்லாம் அடைக்கப்படனா கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிங்க. ஆண்டவர் பேசுகிற வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அதான் சொன்னேன், உழைப்பு மட்டும் போதாது, தேவ கிருபை வேணும். தேவ கிருபை வேணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பலனை அவரே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சீஷர்கள் ராத்திரியெல்லாம் கடினமாக உழைச்சி ஒன்றும் நடக்கலை. தேவ வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஈஸியாக அற்புதம் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். கடினமாக நீங்கள் பட்டு பிரயாசப்பட்டு பலன் வராமல் போகும். ஆனால் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா 100% கேரண்டி கொடுப்போம், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலனை தருவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு பலன், 100 மடங்கு செழிப்பு. அதில் மாற்றமே இல்லை. கேரண்டி கொடுத்து சொல்லலாம். ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்ல பைபிளை வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் குறிப்பெடுக்கணும். வீட்டில் போய் தியானம் பண்ணணும். கர்த்தர் இந்த வசனத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 5வதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். ஹல்லேலூயா. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது குறிப்பு, இயேசுவின் அதிகாரத்தில் வாழணும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை இயேசுவின் அதிகாரத்திற்குள் வாழ வைக்கிறது. உலக அதிகாரத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாங்க. ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தா இயேசுவின் அதிகாரத்திற்கு கீழே வாருங்கள். இந்த இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியலைன்னா பலதரப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழே இருக்கிறோம். கொலோசியர்ல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இருளின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரம். அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறவங்க இயேசுவின் அதிகாரத்துக்குள்ள வரணும். அப்பதான் ஊழியம் செய்ய முடியும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும், ஞான ஸ்நானத்துக்குள்ள வழி நடத்த முடியும், பிரசங்கிக்க முடியும். இதெல்லாம் எப்போ முடியும்னா இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வரணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவாங்க. இந்த அதிகாரத்துக்கு கீழே வாழ பழகிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிசாசையும் துரத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எப்பேற்பட்ட ஆவிகளை நீங்கள் துரத்த முடியும். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கையை வைத்தாலே அற்புதம். இதெல்லாம் நடக்கணும்னா இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாழ பழகணும். ஆமென். ஸ்தோத்திரம். பல அதிகாரங்கள் இருக்கிறது. இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிறவங்க எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதையாவது பற்றி பயந்துட்டு இருந்தீங்கன்னா
இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அவர் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறீர்கள். உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. சாவுக்கு ஏதுவான எந்த காரியங்களை சதி செய்து சத்ரு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் உடைத்து எழும்பி மீண்டு வர கர்த்தரே உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசுவின் அதிகாரத்திற்கு கீழே நீங்கள் வாழுகிறபடியினால் எந்த தீங்கும் உங்களை அணுகவே முடியாது. நம்பினா கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எந்த சேதமும் உங்களை அணுகாது. எந்த வியாதியும் உங்களை ஜெயிக்க முடியாது. மரணம் உங்களை ஜெயிக்க முடியாது. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை கண்டு பயப்படாதீங்க. எத்தனையோ சர்ப்பங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். எல்லாத்தையும் மிதிக்க தவிடுபடியாக்க கர்த்தர் உதவி செய்வார். சர்ப்பத்தின் ஆவிகள் வரும், எல்லாத்தையும் உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கு. அதங்க சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறவெல்லாம் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் வரும்போது நீங்க வேற மனுஷனா மாறிடுவீங்க. சவுலுக்கு மேல அந்த ஆவியானவர் வந்தபோது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் என்று பார்வோன் பார்த்து சொல்ற அளவில் ஒரு அனாயிண்டிங் அவன் மேல இருக்கு. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்க போகுது. ஆமே, இதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதை பார்க்கும்போதே சத்ருவுக்கு நடுக்கம் வந்துடும். சாத்தா அவங்களை ஜெயிக்கவே முடியாது. பிசாசெல்லாம் விரட்டிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பேய் பிசாசுகளை விரட்டுகிற அபிஷேகம். ஆமே. எந்த ரூபத்தில் பிசாசு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா போயிடும். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதிகாரத்துக்கு கீழே வாழுங்க. இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே. 6வது யோவான் 21:9 தேவைகளை நாம் சந்திக்கும் தருணம் வரும்போது, அதாவது தேவைகளை ஃபேஸ் பண்ணுற டைம் வரும்போது அதற்கான பரிகாரத்தை ஏற்கனவே இயேசு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். சீசர்களுக்கு பசி, பெரிய பசி, சாப்பிட ஒன்றும் இல்லை. இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மீன் கிடச்சிருச்சு. பச்சை மீனை சாப்பிட முடியாது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும். ராத்திரியெல்லாம் வலைய போட்டு மீனை பிடிச்ச டயர்டு ஒரு பக்கம், பலன் இல்லை. ஒரு பெரிய தேவை அவங்களுக்கு முன்னால் இருக்கு. இதை சந்திக்கிற அந்த டைம் வந்தபோது இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிதினால் வர்ற ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர்கள் தேவைகளை இயேசு சந்திப்பதற்கு கரைக்கு சீசர்கள் வரும்போது கரையில் கரி நெருப்பு போடப்பட்டு அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் சீசர்கள் கண்டார்கள். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தேவையை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க. நாளைக்கு அந்த தேவை. ஆனால் அந்த தேவைக்கு நீங்கள் நெருங்கும் போதே அதற்கு முன்பாகவே கர்த்தர் அதற்கான பரிகாரத்தை செய்து வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் என்னென்ன இடத்துல என்னென்ன தேவைகளை சந்திக்க போறீங்களோ நீங்கள் சந்திப்பதற்கு செல்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பரிகாரத்தை வச்சிருப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஃபிஷ் பார்பிக்யூ எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாம் போனால் கறி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். மீன் சாப்பாடு ரொம்ப ரேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சீசர்களுக்கு இயேசு உயிர் தெளிந்த பிற்பாடு ஃபிஷ் பார்பிக்யூ கொடுக்குறாரு. கறி நெருப்பு போடப்பட்டு அதுக்கு மேலே மீனெல்லாம் இருக்குது, அப்போ இருக்குது. எப்படி சாப்பிட்ருப்பாங்க யோசித்து பாருங்க. உங்கள் தேவையை சந்திக்கிறவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்கள் தேவையை சந்திப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் சந்திப்பார். இது யாரும் மனுஷ ப்ரிப்பரேஷனில் வரலங்க. ஆண்டவரே இதை ஆயத்தம் பண்ணி சீசர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்கிறவங்களா இருந்தா உங்கள் தேவைகளை கர்த்தரை அதற்கான பரிகாரத்தை ஆயத்தம் பண்ணுவார். மனுஷனை வச்சு கொடுக்கல, ஏதோ ஒரு ஆளை வச்சு செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லலை. அவரே இதை ஆயத்தம் பண்ணுகிறார். வார்த்தையின் வல்லமை, ஆசீர்வதிக்கிற வல்லமை, பெருக பண்ணுகிற வல்லமை, பழுக பண்ணுகிற வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. சொன்னார், அப்படியே நடந்துச்சு. உங்க தேவையை ஆண்டவரே சந்திக்க போறார். 7வது கடைசியா யோவான் 16:7
இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறது. யோவான் 16:7 அதைத்தான் வாசிக்கிறோம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். காத்திருந்த சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினால் கிடைத்த பலன் என்ன? அபிஷேகத்தை பெற்றார்கள். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போஸ்தலர் 1:8 அவர்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேற்றரவாளன் உங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருப்பார், தேற்றி கொண்டே இருப்பார். எந்தெந்த இடத்துல ஆறுதல் தேவையோ, கண்ணீரோடு நின்றீங்கன்னா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. எல்லாரும் எழுந்து நின்று